வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். துன்னாலை கோவிற்கடவை பிள்ளையார் கோவில். ஓ, ஆனா இது வெறும் ஒரு கோவில் வரலாறு இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு மனிதனை பற்றிய கதை. தன் சொந்த ஊரிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்துல சிங்கப்பூரில் இருந்து கொண்டு தன் சமூகத்தோட ஆன்மீக அடையாளத்தையே எப்படி ஒருத்தரால மாற்றி அமைக்க முடியும்? இதத்தான் நாங்க இந்த ஆழமாக பார்க்க போறோம். எங்கள்ட்ட இருக்கிற ஆதாரம் ஒரு வரலாற்று புத்தகம் இல்ல. அதுதான் இதுல இருக்கிற விசேஷம். அது என்ன? இது ஒரு தனிப்பட்ட பதிவு. தன் அம்மப்பாவின் நினைவாக அவரின் பேரன் ஒருவரால் தொகுக்கப்பட்ட தகவல்கள். அதனால இதுல வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல. ஒரு குடும்பத்தோட நினைவுகளும் ஒரு சமூகத்தோட கதையும் பின்னி பிணைஞ்சிருக்கு. ஓமம். அந்த பேரனோட பார்வையும் இதுல ஒரு சுவாரஸ்யமான அம்சத்தை சேர்க்குது. அதை பற்றி நாங்கள் கடைசில கதைப்போம். சரி. இப்போதைக்கு எங்களோட நோக்கம் என்னண்டா, வெளிநாட்டிலிருந்து உழைச்ச ஆழ்வாப்பிள்ளை வள்ளிபுரம் என்ற ஒருவர் தன் சொந்த ஊர்கோவிலோட கட்டடங்கள்ல வழிபாட்டு முறைகள்ல எப்படி ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்றதை புரிஞ்சுக்கிறது தான். நிச்சயமா. அவர் வெறுமனே பணம் அனுப்புன ஒருத்தரா மட்டும் இருக்கல்ல. அந்த பங்களிப்புகள் வெறும் செங்கல்லையும் சீமந்தையும் தாண்டினது. அது அந்த ஆலயத்தோட ஆன்மாவே தொற்றிருக்குது. சரி, அப்போ அதை விரிவாக பார்ப்போம். அதோட இந்த கோவிலுக்கு கொக்கு அராம் முல்லை பிள்ளையார் என்று இன்னொரு பேர் வந்த ஒரு சுவாரஸ்யமான கதையும் நாங்க பார்க்க போறோம். ஓ, அதுவும் மிக முக்கியம். சரி, அப்போ முதல்லயே அந்த மனிதரை பற்றி தொடங்குவோம். இந்த சிங்கப்பூர் வள்ளிபுரம் என்று எல்லாராலும் அழைக்கப்பட்ட ஆழ்வாப்பிள்ளை வள்ளிபுரம், அவர் யார்? அந்த காலத்துல அது ஒரு வழக்கம். வெளிநாட்டுல, குறிப்பா மலேசியா சிங்கப்பூர்ல வேலை செய்யறவங்கள அவங்க வேலை செய்யற ஊரோட பேரை சேர்த்து சொல்றது. அப்படியா? அது ஒரு பட்டப்பெயர் மாதிரி. ஆம், ஒரு விதத்துல அது ஒரு கௌரவமாகவும் பார்க்கப்பட்டது. சிங்கப்பூர் வள்ளிபுரம் என்றா சிங்கப்பூரிலிருந்து தன் ஊருக்கு பெருமை சேர்த்தவர் என்று அர்த்தம். பாருங்கோ, அவர் சிங்கப்பூர்ல உழைச்ச பலத்தை தன் குடும்பத்துக்கு மட்டும் வைத்திருக்கவில்லை. அது தன் சமூகத்தின் மையமா இருந்த கோவிலுக்காக செலவழிச்சார். அதேதான். சரி, அவர் செய்த திருப்பணிகள் என்று அந்த ஆதாரம் சிலத பட்டியலிடுது. வசந்த மண்டபம், தரிசன மண்டபம், தலைவாசல், சுற்றுமதிரிகள். ஓமோ, இதெல்லாம் கேட்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அது என்ன? வசந்த மண்டபம் என்றது திருவிழா காலங்கள்ல சுவாமி எழுந்தருளி இளைப்பாறும் இடம். ஆனா அது மட்டும் இல்ல, அது மக்கள் கூடி கலை நிகழ்ச்சிகள் நடத்த, சமய சொற்பொழிவுகள் கேட்க, ஒரு சமூக கூடுகைக்கான மையம் அது. உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு பல பழைய கோவில்கள்ல சுவாமிய தரிசிக்கிறது கூட கஷ்டமா இருக்கும். கூட்ட நெரிசல்ல சரியா பார்க்க முடியாது. மிகச்சரியா சொன்னீங்க. அப்படி இந்த பக்தர்களோட அனுபவத்தை நேரடியா மேம்படுத்துற ஒரு செயல் தானே. அதுதான் முக்கியம். தரிசன மண்டபம் கட்டுறது என்றது எல்லோரும் எந்தவித சிரமமும் இல்லாம அமைதியா இறைவனை தரிசிக்க வேணும் என்ற அக்கறையிலிருந்து வாரது. தலைவாசல் என்றது ஒரு ஆலயத்தோட முகப்பு, அதோட கம்பீரத்தோட அடையாளம். ஒரு கோவிலுக்குள்ள நுழையும் போதே பக்தர்களுக்கு ஒரு தெய்வீக உணர்வை தர்றது அந்த தலைவாசல் தான். அப்போ அவர் கட்டியது வெறும் கட்டிடங்களே இல்ல, பக்தர்களோட ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்துற கட்டமைப்புகளை. ஓம், இது ஒரு சேவா மனப்பான்மையோட வெளிப்பாடு. சரி, கட்டிட வேலைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த ஆதாரத்துல நான் பார்த்த இன்னொரு விடயம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. என்ன விஷயம்? அவர் ஒரு புதிய திருவிழா மரபையே உருவாக்கினதாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை? வெறும் கட்டிடங்களை கட்டுறதுக்கும் ஒரு புதிய கலாச்சார மரபை உருவாக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதே. ஓம், இதுதான் வள்ளிபுரத்தோட பங்களிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லுது. அவர் வெறும் நன்கொடையாளர் இல்லேன்றத இது நிரூபிக்குது. எப்படி? மகா சிவராத்திரியை ஒட்டி நடக்கிற 10 நாள் திருவிழா ஒருவேளை முன்னமே இருந்திருக்கலாம். ஆனா ஆதாரம் என்ன சொல்லுதுண்டா, அந்த திருவிழாவோட ஒரு முக்கிய அம்சமா சிவராத்திரி அண்டு சுவாமி பக்கத்துல இருக்கிற சாமியன் அரசடி வைரவ கோவிலுக்கு வேட்டைக்கு செல்லும் ஒரு புதிய நீதியை, அதாவது ஒரு மரபை இவர்தான் உருவாக்குனாரு. வேட்டை திருவிழாவா? அதன் முக்கியத்துவம் என்ன? அது ஏன் ஒரு பெரிய விடயமா கருதப்படுகிறது? வேட்டை திருவிழா என்றது கிராமிய வழிபாட்டு முறைகள்ல மிக முக்கியமான ஒரு அம்சம். இறைவன் தீய சக்திகளை அழிச்சு மக்களை காக்கிற ஒரு நிகழ்வா அது பார்க்கப்படுது. ஓ, ஒரு நாடக வடிவமான வழிபாடு மாதிரி. அதேதான். அந்த மரப ஆகம முறைப்படி வழிபாடு நடக்கிற ஒரு பிரதான சைவ ஆலயத்தோடு திருவிழாவோட இணைச்சதுதான் இங்க வள்ளிபுரம் செய்த புதுமை. இது சாதாரண விடயம் இல்லை தானே? இல்லவே இல்ல.
ஊரிலே இருக்கிற பெரியவர்கள் குருக்கள்மார் எல்லோரையும் சம்மதிக்க வச்சு ஒரு புதிய சடங்க உருவாக்குறதுன்றது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை இருந்தா மட்டும்தான் சாத்தியம். அந்த ஆதாரம் இன்னொன்றையும் சொல்லுது. அந்த யோசனையை சொல்றதோட அவர் நிக்க இல்ல. என்ன செய்திருக்கிறார்? அந்த வேட்டை திருவிழாவுக்கு தேவையான குதிரை வாகனத்தையும் மற்ற உபகரணங்களையும் அவரே வாங்கி கொடுத்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியம். ஒரு யோசனைக்கு உயிர் கொடுக்கிறது எப்படின்னு இது ஒரு சிறந்த உதாரணம். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கோ. குதிரை வாகனம் இல்லாம வேட்டை திருவிழா இல்ல. அந்த வாகனத்தை அவரே வாங்கி கொடுத்ததன் மூலம் அந்த மரபு தற்காலிகமான ஒன்றா இல்லாம தலைமுறையா தொடரணும் என்று அவள் விரும்பியிருக்கிறார். ஓமோ, ஒரு வாகனம் என்றது ஒரு ஆலயத்தோட நிரந்தர சொத்து. சரி, அடுத்தடுத்த தலைமுறைகள் அந்த வாகனத்தை பாவிச்சு அந்த திருவிழாவை நடத்தும். ஆக அவர் ஒரு நிகழ்வை மட்டும் உருவாக்கவில்லை, அந்த நிகழ்வு தொடர்வதற்கான பௌதீக ஆதாரத்தை, அதாவது கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு பொருளையே கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குபவராக இருந்திருக்கிறார். ஓம், ஒரு பண்பாட்டு சிற்பி. நீங்க சொல்றத பார்த்தா அவர் செய்த இந்த வேலைகளோட உண்மையான மகத்துவத்தை புரிய இந்த கோவில் எந்த மாதிரியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு என்று பார்க்கறது அவசியம்னு நினைக்கிறேன். நல்ல கேள்வி. ஒரு செயலோட பெருமதி அது செய்யப்படுற இடத்தோட வரலாற்றோட தொடர்பு பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்தோட பின்னணி என்ன? வல்லிபுரம் திருப்பணி செய்தது ஏதோ ஒரு சாதாரண கிராமத்து கோவில்ல இல்ல. யாழ்ப்பாண குடாநாடு இலங்கை சரித்திரத்துல பண்டை காலத்துல நாகதீபம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. ஓ, நாகதீபம் என்ற பெயர் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற சங்க இலக்கியங்கள்ல கூட வருகுது. ஓம், அந்த அளவுக்கு பழமையானது. ஆதாரங்களின்படி 8ஆம் நூற்றாண்டுல கலிங்க தேசத்து அரசன் உக்ரசிங்கன் என்பவன் யாழ்ப்பாணத்துல சிங்கை நகர் என்ற ஒரு தலைநகரை அமைச்சான். சிங்கை நகர். இந்த சிங்கை நகர் இந்த துன்னாலே கிராமத்துக்கு பக்கத்துல தான் இருந்திருக்குது. அது அந்த காலத்துல ஒரு முக்கியமான வர்த்தக மையமா, ஒரு துறைமுகமா இருந்திருக்க வேணும். அப்படியான ஒரு வரலாற்று பெருமை மிக்க இடத்துக்கு பக்கத்துல இந்த கோவில் இருக்கு. ஓம், அது மட்டும் இல்ல, இந்த கோவிலுக்கு கோவிற்கடவை என்ற பேர் வந்ததற்கு கூட ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கு. அதென்ன? இது புகழ்பெற்ற மாவிட்டபுரம் கந்தசுவாமி கோவிலோட கொண்ட வரலாற்று தொடர்பு. மாவிட்டபுரம் கோவிலை நிர்வகித்த பரம்பரையில வந்த செகராச சேகர முதலியின் பரம்பரையினரால இந்த கோவில் கட்டப்பட்டது என்று அந்த ஆதாரம் சொல்லுது. கடவை என்றா ஒரு நுழைவாயில் மாதிரி தானே? ஓமோம், ஒரு முக்கிய பாதை. ஒருவேளை மாவிட்டபுரம் கோவிலுக்கு போற வழியில ஒரு முக்கிய இடத்துல இருந்ததால இந்த பெயர் வந்திருக்கலாம். ஆக இந்த கோவில் ஒரு தனித்த தீவு இல்ல. அது யாழ்ப்பாண ராஜ்யத்தோட வரலாறு, முக்கிய ஆலயங்களோட வலையமைப்பு என்று பலதோடையும் தொடர்பு பட்டிருக்கு. சரி, நீங்க வரலாற்று சங்கிலில் ஒரு கண்ணி என்று சொல்ற மாதிரி இருக்கு. பல நூற்றாண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு ராசதானிக்கு அருகாமையில் இருந்த இன்னொரு பெரிய ஆலயத்தோட தொடர்பு பட்ட ஒரு இடத்துல 20ஆம் நூற்றாண்டுல சிங்கப்பூர்ல இருந்து ஒருவர் வந்த அதன் அடுத்த அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார். மிகச்சரி. எல்லோருடைய பங்களிப்பும் அப்படி ஒரு கண்ணியா மாறுறதில்ல. இவரோடது ஏன் அப்படி மாறியதுன்னா, அவர் வெறுமன பழுது பார்க்க இல்ல, அவர் அந்த ஆலயத்தோட ஆன்மீக கலாச்சார வாழ்க்கையில புதிய அம்சங்களை சேர்த்தாரு. அதனாலதான் அவருடைய பங்களிப்பு அந்த நீண்ட வரலாற்றோட ஒரு பகுதியா நிலைச்சு நிக்குது. உண்மைதான். இந்த இடத்துக்கு இவ்வளவு வரலாற்று பெருமை ஒரு பக்கம் இருக்க, மக்கள் மத்தியில இதுக்கு ஒரு தெய்வீக பெருமையும் இருந்திருக்கு. அதுதான் இந்த ஆதாரத்துல உள்ள அடுத்த சுவாரஸ்யமான கதை. சுட முடியாத ஒரு கொக்கை பற்றிய கதை. அத கொஞ்சம் சொல்லுங்கோ. இந்த மாதிரியான நாட்டார் கதைகள் அல்லது ஸ்தல புராணங்கள் ஒரு இடத்தோட ஆன்மீக பெருமைய மக்கள் மனசுல ஆழமா பதிய வைக்கும். விஞ்ஞான ரீதியா இத நிரூபிக்க முடியுமா என்றது வேறு கேள்வி. ஆனா மக்களின் நம்பிக்கையில இது ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓம், கதை என்னேண்டா, பரங்கியர் காலத்துல பரங்கியர் காலத்துல சிலர் வேட்டைக்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கேனா. கோவில் பக்கத்துல இருந்த ஒரு முல்லை மரத்துல இருந்த ஒரு கொக்க குறிவச்சு சுட முயற்சி செய்திருக்கானோ. ஆனால் எத்தனை முறை சுட்டும் துப்பாக்கி குண்டுகள் பட்டும் அந்த கொக்கு அசையவே இல்லையா, அது அப்படியே இருந்ததாம். அப்படியா? ஒரு வேட்டைக்காரனுக்கு இது எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஓ, தன் துப்பாக்கி தன் குறி ரெண்டுமே தோத்து போறத அவன் பாக்குறான். இதனால மனப்பீதி அடைஞ்சு இது ஏதோ தெய்வ சக்தியுள்ள இடம், இங்க நாங்கள் வேட்டையாடக்கூடாது என்று பயந்து அந்த இடத்தை விட்டே போயிட்டாங்களாம். இந்த கதை அந்த இடத்துக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கு என்ற நம்பிக்கைய மக்களிட்ட உருவாக்குனது. சரி, இந்த கதை தான் இந்த கோவிலுக்கு கொக்காரா முல்லை பிள்ளையார் என்ற பெயர் வர காரணம் இல்லையா? ஓமாம். கொக்கராதா என்றா கொக்கை கொல்ல முடியாத அல்லது வெட்ட முடியாத என்ற அர்த்தம். அந்த முல்லை மரத்தோட சேர்த்து அந்த பிள்ளையாருக்கு இந்த பேர் வந்திருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விடயம் இருக்கு. என்ன?
வள்ளிபுரம் செய்த பௌதீக கலாச்சார பங்களிப்புகளுக்கு அப்பால அந்த ஆலயத்துக்கு ஏற்கனவே ஒரு ஆன்மீக பெருமை இருந்திருக்கு. இருக்கலாம். ஒருவேளை அந்த ஆன்மீக ஈர்ப்பு தான் அவரை இவ்ளோ பெரிய பணிகளை செய்ய தூண்டியதோ என்னவோ. ஏற்கனவே மகிமை பொருந்திய ஒரு தலத்தை நாங்கள் இன்னும் மெருகேற்ற வேணும் என்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கலாம். அப்போ சுருக்கமா பார்த்தா சிங்கப்பூர் வள்ளிபுரம் என்ற ஒரு தனிநபர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தெய்வீக பெருமை கொண்ட ஒரு கோவிலோட கட்டிடங்கள், திருவிழா மரபுகள் என்ற இரண்டையும் தன் பங்களிப்பால நிரந்தரமா மாற்றியமைத்திருக்கிறார். ஓம். அவர் ஒரு வெறும் நன்கொடையாளர் அல்ல. அவர் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர், ஒரு பண்பாட்டு சிற்பி. மிகச்சரி. இது புலம்பெயர்ந்த ஒருவர் தான் தாய் நாட்டோட, தன் ஊர் ஆலயத்தோட எவ்வளவு ஆழமான தொடர்பை பேண முடியும் என்றதுக்கு ஒரு நிகழ்கால உதாரணம். தூரம் ஒரு தடையா இருக்கவே இல்ல. அவரோட மனமும் செயலும் தான் ஊரை சுற்றியே இருந்திருக்கு. அதேதான். இதுல இன்னொரு அழகான விஷயம் என்னண்டா, இந்த தகவல்களை எல்லாம் தொகுத்து ஆவணப்படுத்தினது அவரோட பேரன். ஆமா, ஒரு தலைமுறையோட செயலல் அடுத்த தலைமுறையால இப்படி பதிவு செய்யப்படுகிறது. அந்த மரபு தொடர்ச்சி இன்றைக்கும் உயிர்ப்போட இருக்கு. இதுதான் நாங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த சுவாரஸ்யமான அம்சம். இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை. சொல்லுங்க. இந்த தகவலை பதிவு செய்த பேரன் தன் பதிவோட ஆரம்பத்திலேயே எனக்கு இந்த பக்தி மார்க்கத்துல நம்பிக்கை இல்லாவிடனும் என்று வெளிப்படையா குறிப்பிடுறார். அது மிகவும் நேர்மையான ஒரு கூற்று. அவர் ஒரு பக்தரா இல்லாம இருக்கலாம், ஆனா தான் அம்மப்பாவோட செயல்களோட வரலாற்று முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருக்கிறார். ஒரு குடும்பத்தோட பெருமையா, ஒரு சமூகத்தோட மரபா அவர் அதை பார்க்கறார். ஓம். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புவது. எங்கள முன்னோர்களோட மரபையும் பங்களிப்பையும் நாங்க எப்படி நினைவு கூறுகிறோம்? எங்கட தனிப்பட்ட நம்பிக்கைகளும் உலக பார்வைகளும் காலப்போக்கில மாறலாம். ஆனா அவங்க விட்டுட்டு போன செயல்களும் மரபுகளும் எப்படி தொடர்ந்து வாழுது? பக்தி என்ற சட்டகத்தை தாண்டி ஒரு சமூக பங்களிப்பாக, ஒரு வரலாற்று பதிவாக நாங்கள் அவற்றை பார்க்க முடியுமா? இதை சற்று யோசித்துப் பாருங்கள்.